யாரு சாமி நீ? 9 பந்தில் 37 ரன். சிஎஸ்கேவில் சேருங்க. டிஎஸ்கே வீரர் டோனோவான் பெரேரா அதிரடி. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மேஜர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு அணியான டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி 5 ஓவர் போட்டியில் அதிரடியாக ஆடி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டொனோவான் பெரேரா ஆடிய ஆட்டம் ரசிகர்களை வியப்பின் உச்சிக்கு கொண்டு சென்றது. டொனோவான் பெரேரா வெறும் 9 பந்துகளில் 37 ரன்கள் சேர்த்து இந்த 5 ஓவர் போட்டியில் மிரட்டல் ஆட்டத்தை ஆடினார். அவர் 5 சிக்சர்களை அடித்திருந்தார். ஆனால் ஒரு 4 கூட அடிக்கவில்லை. அவரது ஸ்ட்ரைக் ரேட் 411.1 என்பதாக இருந்தது. வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்கு எதிராக மழையின் காரணமாக ஓவர்கள் குறைக்கப்பட்டு நடந்த இந்த 5 ஓவர் போட்டியில் துவக்க வீரர்களாக இறங்கிய மார்கஸ் ஸ்டோய்னிஸ் 2 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். டேரில் மிட்சல் 5 பந்துகளை சந்தித்து 6 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அவரால் ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியாத நிலையில் 5 பந்துகளை மட்டுமே சந்தித்தவுடன் அவரை ரிட்டையர்ட் அவுட் ஆகுமாறு அணி நிர்வாகம் கூறியது. அதை ஏற்று அவர் வெளியேறினார். அதன் பிறகு சுபம் ரஞ்சன் மற்றும் டொனோவான் பெரேரா இணைந்து அதிரடி ஆட்டம் ஆடினார்கள். சுபம் ரஞ்சன் 14 பந்துகளில் 39 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அவர் 4 4கள் மற்றும் 3 சிக்சர்களை விளாசியிருந்தார். கடைசி ஓவரை சந்தித்த டொனோவான் அந்த ஓவரில் 4 சிக்சர்களையும் சிங்கிள் ரன்களாக 4 ரன்களையும் எடுத்தார். அந்த ஒரு ஓவரில் மட்டுமே டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி 28 ரன்கள் எடுத்தது. டொனோவான் பெரேரா 9 பந்துகளில் 37 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்கு 88 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயம் செய்தது. அதை நோக்கி ஆடிய அந்த அணி 5 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கிளென் பிலிப்ஸ் 11 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்திருந்தார். வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி மோசமாக ஆடி இந்த 5 ஓவர் போட்டியில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. டொனோவான் பெரேரா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இந்த முறை 2 முறை ஆட்டநாயகன் விருது வென்றிருக்கிறார். அந்த அணிக்காக 2 முறை ஆட்டநாயகன் விருதை வென்ற முதல் வீரர் என்ற சாதனையையும் அவர் செய்திருக்கிறார். மேலும் அவர் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஆடிய கடைசி 5 போட்டிகளிலும் அதிரடியாக ரன் சேர்த்து மிரட்டியிருக்கிறார். இதை சுட்டிக்காட்டி அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஆட வைக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.